வெல்கம் டு மூணார். நாங்க மட்டும் வரல, சாஷாவும் வந்திருக்கா. அங்க பாருங்க சாஷா. நாங்க இப்ப எங்க போனாலுமே சாஷாவையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுறோம். ஏன்னா அவ வந்து வீட்டுல வந்து தனியா யாரு இருந்தா ஒரு மாதிரி சோகமா இருப்பா. மரண பீதி சாஷா முகத்துல இப்ப தெரிஞ்சிச்சு. மரண பீதி தெரியுது. ஆட்டோ பார்த்ததுமே சாஷாக்கு உள்ள ஒரே குதிச்சு உள்ள ஓடி போயிட்டா. சாஷாவுக்கு வண்டி சத்தத்தை கேட்டாலே கொஞ்சம் பயப்படுறான். நாங்க வந்து முதல்ல வந்து ஊட்டிக்கெல்லாம் போனப்ப கூட்டிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி தான் வண்டி சத்தம். இன்னி அந்த அளவுக்கு பழகல இல்லையா, இனி ஒரு 2-3 இடத்துக்கு கூட்டு போனோம்னா நல்லா பழகிடுவா. இப்ப ஆமா, உங்களையும் தூக்கிட்டு சுத்துறேன்னா அதனால அதையும் சேர்த்து தூக்கி எங்க வந்து உட்காந்துட்டு இருக்குன்னு வர்ற பயந்துட்டு எதுக்குள்ள உட்காந்து. என்ன சாஷா, என்னடா, வா வெளியில வா, உனக்கு தான் ஏசி பிடிக்கும்ல, வா சூப்பரா இருக்கு, ஒடியா வா வா வா, உடியா உடியா. பயந்துட்டு எங்க மூலையில போய் உட்காந்துட்டு இருக்குன்னு வருது. சரி உள்ளே அம்மா வந்துடுறேன், அவ்வளவுதான். போலாம் போலாம் வாங்க. நாங்க போட்டோ எடுத்துட்டு வர்றதுக்குள்ள சாஷா குட்டி பாக்குறீங்களா எவ்வளவு தூக்குதுன்னு சத்தம் இல்லாம. அப்படி காரை திறக்கட்டா? திறந்தா கீழே விழுந்து நினைக்கிறமா? வேணாம், திறக்க வேணாம். தர எப்படி இருக்குன்னு பாப்போம். அது வேணாண்டி, பாப்பா தூங்கிடுச்சு. தூக்கத்தை கெடுத்தீங்க அப்படின்னு கேக்குது. சரி சரி, நீ தலை உள்ள எடுத்துக்க, அம்மா மூடி வச்சிடறேன். சரி தூங்க, அம்மா போட்டோ எடுத்துட்டு இன்னி 2 போட்டோ எடுத்து வரேன். ஒண்ணு இல்ல, நீ தூங்கிக்கோ. சாஷா, என்ன ஆச்சுடா உனக்கு? இவ்வளவு குசியா இருக்க? வீட்டுல இருந்த மாதிரி ஜாலி ஆயிருச்சு சாஷாக்கு. இப்போ சாஷா வந்து இப்ப என்னடா சாஷா புதுசா இருக்கு, புதுசா ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பீங்க. மூணார் வந்தப்போ நாங்க ஒரு ரூம் ஸ்டே பண்ணிருக்கோம். அங்கதான் இப்ப ரூமுக்குள்ளதான் சாஷா நேத்து ஒரு இடத்துல தங்கி வந்தா. அங்க சுத்தமா அவளுக்கு பிடிக்கல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க விட வீட்டுல இருக்கிறது மாதிரி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பல்ட்டி அடிக்கிறா, மத்த எல்லாத்தையும் செய்யறா. இங்க பாருங்க செஞ்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கொக்கு பூந்து வெளியில வந்துட்டா. கொக்கு எப்படி வச்சிருக்காங்கன்றத கூட காட்ட முடியல, அந்த அளவுக்கு இது எல்லாம் மலி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப ரூம் வந்து நல்லா நீட்டா தான் இருக்கு. நாங்க ஏன் இந்த ரூம் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட் அலௌடு இருக்கா அப்படின்னு பார்த்து நாங்க நிறைய ரூம் வந்து தேடி பார்த்தோம். அப்ப வந்து இங்கதான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குமே நீங்க பூனைக்குட்டி வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு கூட வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஸ்டின்லாம் பண்ணாங்க. சரி அம்மா கூட எல்லாம் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சாஷா வேணாண்டா, சாஷா வேணாண்டா, சாஷா வேணாண்டி, மயிலு வேணாம். நீதான் கீழே இறங்கி பாரு, இறங்கு. பாவமாமா சோரமா மூஞ்சி வைக்கிறாங்க. என்ன ஆட்டம் ஓவரா இருக்கு? ஏய் புள்ள ஏண்டி திட்டுற? ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்க நீ. ஏய் புள்ளைய திட்டினா அப்படி வெளுத்து விட்டுருவேன்.